அமெரிக்காவோட அதிநவீன FA-18 சூப்பர் ஹார்னெட் போர் விமானம் ஓமன் நாட்டுக்கு பக்கத்துல சர்வதேச கடற்பரப்புல போய்கிட்டு இருந்த MT மேரிவாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ராட்சத ஆயில் டேங்கர் கப்பல் மேல துல்லியமான ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கு. கப்பலோட என்ஜின் ரூம் சுக்குநூறா உடைஞ்சி கப்பல் தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சிச்சு. உள்ள இருந்த 24 மாலுமிகளும் எங்களை காப்பாத்துங்க, கப்பல் முழுகுது அப்படின்னு அலறி அடிச்சு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க. நல்ல வேளையா அவங்க எல்லாரும் இந்தியர்கள் ஓமன் நாட்டு கடற்படையால பத்திரமா மீட்கப்பட்டுட்டாங்க. விஷயம் இது இல்ல. மேலோட்டமா பார்த்தா அமெரிக்கா ஈரான் மேல விதிச்சிருக்கிற கடல் வழி முற்றுகையை மீறின ஒரு கப்பலை தாக்கி இருக்காங்க அப்படின்னு தோணும். ஆனா இந்த சம்பவத்தோட வேர்களை தோண்ட தோண்ட உள்ள இருந்து வர்ற உண்மைகள் சர்வதேச உளவுத்துறைகளையே தலை சுற்ற வச்சிருக்கு. இது வெறும் தடை மீறல் இல்ல, இதுக்கு பின்னணியில ஒரு மிகப்பெரிய நிழல் கப்பற்படை நெட்வொர்க்கும் இந்திய தொடர்பும் அதுக்கும் மேல யாருக்கும் தெரியாத ஒரு மர்ம புள்ளியும் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம அத பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல நிழல் கப்பற்படை ஷேடோ ஃபிளீட்னா என்னன்னு பார்க்கலாம். அமெரிக்கா ஒரு நாட்டு மேல பொருளாதார தடை விதிச்சா அந்த நாடு உலகத்துல யாருக்கும் எண்ணெய் விற்க முடியாது, டாலர்ல பிசினஸ் பண்ண முடியாது. இதையெல்லாம் ஏமாத்துறதுக்காகவே கடலுக்குள்ள ஒரு நிழல் உலகம் இயங்குது. பழைய கப்பல்களை விலைக்கு வாங்கி அதோட பேரை அடிக்கடி மாத்தி போலி முகவரிகள்ல பதிவு செஞ்சு கடலுக்கு நடுவுல வச்சு சேட்டலைட் சிக்னல்களை அணைச்சிட்டு திருட்டுத்தனமா எண்ணெய் கடத்துற கப்பல்களுக்கு பேர் தான் ஷேடோ ஃபிளீட். இத திருட்டுத்தனமா அப்படின்னு சொல்லலாம், இல்லன்னா அமெரிக்காவோட பேச்ச நாங்க ஏன் மதிக்கணும் அப்படின்ற மனப்போக்குன்னு சொல்லலாம். இந்த தாக்குதலுக்கு உள்ளான MT மேரிவாக்ஸ் கப்பலும் அப்படிப்பட்ட ஒரு நிழல் கப்பல் தான். இதுக்கு பழைய பேரு அரிஹந்த். கடந்த டிசம்பர் மாசமே அமெரிக்க நிதித்துறை இந்த கப்பலையும் இதோட ஓனரான பனாமா நாட்டை சேர்ந்த அரிஹந்த் ஷிப்பிங் நிறுவனத்தையும் கருப்பு பட்டியல்ல சேர்த்துட்டாங்க. நீங்க ஈரான் கிட்ட இருந்து கச்சா எண்ணெயையும் தாரையும் கடத்துறீங்க அப்படின்னு அமெரிக்கா அப்பவே சொன்னாங்க. சரி, இப்ப ட்விஸ்டுக்கு வருவோம். அமெரிக்கா தடை விதிச்ச இந்த நிழல் கப்பல் சமீபத்துல எங்க வந்துச்சு தெரியுமா? நம்ம இந்தியாவுக்கு தான். ஆமா, கடந்த ஏப்ரல் மாசம் ஈரானோட ஷாபித் ரஜாயி துறைமுகத்துல இருந்து கிளம்பின இந்த கப்பல் மே மாசத்துல இந்தியாவோட மங்களூரு மற்றும் கார்வார் துறைமுகங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு. அங்க வந்து பல லட்சம் பேரல் கச்சா எண்ணெயையும் பிட்டுமினையும் இறக்கி இருக்கு. பிட்டுமின்னா தார். அதாவது அமெரிக்காவோட தடையையும் மீறி இந்தியா இந்த கப்பல் மூலமா ஈரான் கிட்ட இருந்து ஆயில் வாங்கி இருக்கிறது இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. சரக்கையெல்லாம் இந்தியாவில இறக்கிட்டு இந்த கப்பல் இப்ப காலியா திரும்பவும் ஈரான் நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. இங்கதான் ஒரு மிகப்பெரிய மர்மம் ஆரம்பமாகுது. இந்த கப்பலை இயக்குறது யாருன்னு பார்த்தா பனாமாவில இருக்கிற காகித நிறுவனம்னு சொன்னேன் இல்லையா? ஆனா இந்த கப்பலுக்கு மாலுமிகளை சப்ளை செஞ்சு இதோட என்ஜின் பராமரிப்பு, ரூட் எல்லாத்தையும் கவனிச்சது மும்பையை தலைமையிடமா கொண்டு செயல்படுற பாம்போஷ் ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இந்திய நிறுவனம். இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது எப்ப தெரியுமா? இப்போ 2024 மே மாசத்துல தான். வெறும் 1 லட்சம் ரூபாய் முதலீட்டுல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சின்ன கம்பெனி எப்படி அமெரிக்காவே தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு சர்வதேச நிழல் கப்பலை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சு இயக்க முடியும்? பனாமா கம்பெனிக்கு பின்னால உலகளாவிய ஆயில் நெட்வொர்க்குக்கு பின்னால இருக்கிற அந்த உண்மையான மூளை யாரு? Who is the ultimate mastermind? அமெரிக்க கடற்படை ஓமன் வளைகுடாவில இரும்பு அரண் மாதிரி நின்னு ஈரானுக்கு போற வர்ற கப்பல்களை எல்லாம் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த ஒரு வாரத்துல மட்டும் இந்த மேரிவாக்ஸ் கப்பல் மட்டும் 3 முறை ஈரான் எல்லையை தாண்ட முயற்சி பண்ணி இருக்கு. 3 முறையும் அமெரிக்கா துரத்தி அடிச்சிருக்காங்க. உள்ள வராதீங்க, மீறினால் தாக்குவோம் அப்படின்னு ரேடியோவில் 20க்கும் மேற்பட்ட முறை அதிகாரப்பூர்வ எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் கப்பலோட கேப்டனுக்கும் மும்பை நிறுவனத்துக்கும் மேலிடத்திலிருந்து ஒரு அழுத்தமான உத்தரவு போயிருக்கு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஹார்முஸ் நீர்ச்சந்தியை தாண்டி ஈரானுக்குள்ள நுழைஞ்சே ஆகணும். ஒரு நாட்டோட ராணுவமே ஏவுகணையோட நிக்கும் போது அதுக்கு பயப்படாம சிக்னல் கருவிகளை எல்லாம் அணைச்சிட்டு உள்ள போக பாக்குது ஒரு கப்பல். இவ்வளவு பெரிய துணிச்சல், இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க சொல்லி கேப்டனுக்கு உத்தரவு போட்டது யாரு? அமெரிக்கா ஏவுகணையை ஏவினா கப்பல் அழியும், மாலுமிகளோட உயிர் போகும்னு தெரிஞ்சும் பரவாயில்ல முன்னேறி போங்க அப்படின்னு சொன்ன அந்த ரகசியமான பெரிய மனிதர் யாரு? அமெரிக்காவோட தடையால ஈரானிய எண்ணெய் விலை மிக மலிவா கிடைக்கிறதுனால அதை வாங்கி இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு அதிக விலைக்கு விற்று நடுவுல பல ஆயிரம் கோடிகளை லாபமா பார்க்கிறது தான் இந்த பிசினஸ் மாடல்.
ஆனா சிக்கினது என்னவோ இந்திய மாலுமிகள் தான். இப்போ நிலைமை என்னன்னா, பாதிக்கப்பட்ட 24 இந்திய மாலுமிகளும் பத்திரமா மீட்கப்பட்டு ஓமனோட மசீரா தீவுல இருக்கிறாங்க. இன்னும் 2 நாள்ல இந்தியா வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்த போறாங்க. உங்களை எச்சரித்தும் ஏன் கப்பலை நிறுத்தல, உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தது யாரு அப்படிங்கிற கேள்விகளுக்கு அந்த மாலுமிகள் சொல்ல போற பதில்கள்ல தான் பல உண்மைகள் இருக்கு. இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்திய அரசு அமெரிக்காவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கண்டனம் தெரிவிக்கல. அமெரிக்காவும் நாங்கள் இந்தியர்களை தாக்கல, தடைய மீறின நிழல் கப்பலை தான் முடக்கினோம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா கடலுக்கு அடியில எழுதப்படாத விதிகளோடு இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த ஷேடோ ஃபிளீட் உலகத்தோட உண்மையான ராஜா யாரு? 24 இந்திய மாலுமிகளோட உயிரை பகடைக்காயா பயன்படுத்தி அமெரிக்க ராணுவத்தோட ஏவுகணையே எதிர்கொள்ள துணிந்த அந்த பெரிய மனிதர் சட்டத்தின் பிடியில சிக்குவாரா, இல்லன்னா சர்வதேச அதிகார வர்க்கத்தோட நிழல்ல என்னைக்கும் மாயமாவே மறைஞ்சு போவாரா? இந்தியா நடத்த போற விசாரணையில உண்மைகள் வெளிவருமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு போங்க.